அன்பார்ந்த நண்பர்களுக்கு வணக்கம். டே 3 சங்கம். இன்னைக்கு தான் கடைசி நாள். ஒரு சந்தோஷமான குழியில போட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு இன்ஸ்டா செலிபிரிட்டி பேச வர்றாங்கன்னு நேற்று சொல்லிட்டாங்க. எனக்கு அது மேலாம் எதிர்பார்ப்பு அவ்வளவா இல்லை. ஏன்னா ஒரு நிம்மதியான சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கலாம். என்னடா வித்தியாசமா இருக்குன்னு பாக்காதீங்க. அவங்களே பூரியை உடச்சு தான் கொடுத்தாங்க. அந்த பூரியை போட்டு நிம்மதியா வாயில நுறுக்கிட்டு இருந்தேன். சாப்பிட்ற வீடியோ எடுக்கும்போது எங்கடா ஒருத்தர் கழுத்துல கிடப்பானே காணும்னு தோணுச்சு. எப்பவுமே அவன் கத்திட்டு தான் இருப்பான், எடுத்துட்டு போடன்னு நம்ம தான் காதுல அவங்க அம்மா வந்துருவோம். நம்ம மனசை சந்தோஷமாவும் சுறுசுறுப்பா வச்சுக்க ரைட்ல ஒரு தடவை கை தட்டி லெஃப்ட்ல ஒரு தடவை கை தட்டி கத்தணுமா. ஸ்டார்டிங்ல சொன்ன இன்ஸ்டா செலிபிரிட்டி இப்பதான். நான் ஸ்டேஜ்லயும் இன்ஸ்டா ஐடிலையும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நீங்க முன்னாடியே பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு இவர் என்ன பண்ணணும்னு கொஞ்சம் தெளிவா சொன்னாரு. அதுல ஒரு கருத்தை நான் கடைசியில சொல்றேன். மதியத்துக்கு பார்த்தா பிரியாணி பொறுமையா உட்காந்து சாப்பிட்டு இருக்கப்பதான் எல்லாம் முடிச்சு போறாங்க. சரி இருக்கட்டும் பரவாயில்ல உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன். அப்புறம் சாயந்தரம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு டிராவல் பேக் கொடுத்தாங்க. ஃபவுண்டேஷன்ல இருந்து எங்க ஃபவுண்டேஷனை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா யாருக்கும் தெரியாம ஷோரூம் போடுவாங்க, சொல்லியும் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. பஸ் எடுத்து நடந்து போயிட்டு இருக்கப்ப பிளான் வியூ சூப்பரா இருந்துச்சு. அப்படியே சத்யபாமாக்கு ஒரு பாயா சொல்லிட்டு என் ரூமுக்கு பக்கத்துல இருக்கிற கடைக்கு வந்தாச்சு. அக்கா கடையில கறிக்கு மட்டும் பஞ்சமே கிடையாது. சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டுட்டு அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா ஃபங்க்ஷன் நடந்து 10 நாள் ஆகுது. என்னோட ஒரு கருத்து என்னன்னா உன் ஷூவை நீ உடச்சா மட்டும் தான் சுத்தமாகும்னு சொல்லி இந்த நாளை முடிச்சுக்கிறேன்.